ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவரோட பேர் வந்து அந்திமல்லிங்க. ஏன்னா ஈவினிங் டைம் பூக்கிறதுனால அந்திமல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பேர் சொல்லி அந்த பூவை சொல்லுவீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. 3 விசில் வர வரையும் வேக வச்சுக்கிட்டேன். அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதை அப்படியே தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கிட்டோங்க. மசித்து நல்லா ஒரு பதத்துக்கு மசித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் உருண்டை பிடிக்கையில் நல்லாயிருக்கும். நீங்கள் கையில் மசிக்கிறா இருந்தாலும் மசிச்சுக்கோங்க. என் பையன் உருளைக்கிழங்கு ஃபேவரெட்டு, அதனால நான் உருளைக்கிழங்கு மசித்ததை பார்த்துட்டு அம்மான்ட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஒரு ரூபா வச்சு விட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே நம்ம வந்து ப்ரெட்டு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடியாக. அது கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே ப்ரெட்டும் பெருசும் அரைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்குல 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொத்தமல்லி தழவையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்பஸையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க. மசித்து நல்லா எல்லாமே நல்லா கலந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்திருக்கும். அதை அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து உருண்டை உருட்டையில் நம்ம கையில் ஒட்டாது அந்த அளவுக்கு. அதனால 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உருண்டை பிடிச்சோன்னே நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே ப்ரெட் தூள்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா அந்த மொறுப்பொறுப்பு கொடுக்கும். அப்படியும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சு அது நான் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். உருண்டையை போட்டு அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருந்துச்சு வெஜ் ரோலு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டீ குடிக்கிற டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.